புதிய வருடத்துல அது எதற்காக மக்கள் என்ன செய்யும், இந்த காரியம் செய்ய மாட்டேங்குது. அநேக தீர்மானம் எடுத்துப்போம். ஒருவேளை அதை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை கடந்து வந்திருக்க நம்ம ஆட்டத்தை பார்த்து சொல்லுறாள், சுற்றில இருக்கிற மாணவர்களை நம்ம என்ன செய்யணுமா, உடனே அல்லது ஒரே ஒரு காரியம் நம்ம என்ன செய்யணும், அவனோட வார்த்தையினால் நம்ம என்ன செய்யணும் மேற்கொள்ளணும். யோவான் 1:12 சொல்லப்பட்ட வார்த்தையான மாசமாக்கி என்ன செய்ய, அவருடைய நாமத்துல விசுவாசம் எத்தனை அசைவரோட பிள்ளைகளாகபடி அதிகமாக கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையின் வழியாக, இந்த வார்த்தை மூலதான் நம்மளால என்ன செய்ய முடியும், பாவத்தை நம்ம கேட்கணும். சுய பலத்தாலேயோ சுய ஞானத்தினாலேயோ சுய சித்தையினாலே வந்திருக்கிற பாவத்தை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ளவே இருக்கிற நானும் உண்மையை சேர்த்துதான் சொல்றோம். நம்ம தீர்மானம் எழுதுறோம், ஆனா எங்களால் என்ன செய்ய முடியாது, சில நேரங்களில் பாவங்களை நம்மளால என்ன செய்ய முடியாது. ஒரே ஒரு காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 4:4 அதே லூக்கா 4:4 அவர் 40 நாட்கள் வனாந்திரத்தில் உபவாசம் விரதத்திற்கு சாத்தான் அவரை என்ன செஞ்சாரு, சோதிக்கும்படியா வந்த பாடுகள் ஒரு வார்த்தையெல்லாம் என்ன செஞ்சாரு, பிசாசை ஜெயித்த மனுஷன். அப்ப நிர்வாகிகளை புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வான், விளைவான சொல்லுக்குள்ள ஆண்டை வார்த்தையை போது நம்ம என்ன செய்யணும், உள்ளத்துல இருந்து அது நம்ம ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும், வேதத்தை என்ன செய்யணும், வாசிக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம என்ன செய்யறோம், 3 தடவை 4 தடவை நம்ம என்ன செய்யறோம், சாப்பிடுறோம். அதே போல வேதத்தை என்ன செய்யணும், காலை மத்தியானம் இரவு நம்ம எந்த அளவுக்கு முடிஞ்ச ஒரு அதிகாரமாக வாசிக்க நம்ம என்ன செய்யணும், பிரயாசம். அதனால அந்த வார்த்தையினாலதான் நம்ம என்ன செய்ய முடியும், பிசாசை நம்மளால என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். அந்த வார்த்தை என்ன செய்யணும், நீங்க ரோமன் 10 வாசித்தீங்கன்னா விசுவாசம் என்ன செய்யணும், கேள்விப்படுகிற வார்த்தையினால என்ன செய்யும், இன்னைக்கு அநேக வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம். இங்க இருந்து கேட்கும்போது நமக்கு என்ன செய்யும், விசுவாசம் இருக்கிற மாதிரி தான் செய்யும். ஆனா இங்க இருந்து படிப்படி கீழே இறங்குறோடனே வாழ்க்கை என்னது ஒரு பெரிய கேள்விக்குரிய போல என்ன செய்து ஆகிவிடுது. ஆனா நம்ம உள்ளத்துல நம்ம நீதியோட 3-வது முதல் சொல்லப்பட்ட என் மகனே என் வார்த்தை இருதயத்துல எழுதி வைன்னு சொன்னது போல வார்த்தையில நம்ம என்ன செய்யறோம், உள்ளத்துல நம்ம எழுதும்போது சத்துமான விதைக்கிற விதைகளுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், ஜெயித்து ஜெயமுள்ள வாழ்க்கையை நம்மளால என்ன செய்ய முடியும். முதலாவது நம்ம சுற்றி இருக்கிற நெருங்கி இருக்கிற பாவங்களை முதலிட்டாங்க ஆண்டோட என்ன செய்வாரு, சுற்றி அவர் என்ற சூழ்ந்து இருப்பார். மனப்பாடாம தெரிகிற சங்கீதம் 23 எல்லாருக்கும் தெரியும். அது அழகாக ஒரு 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். நமக்கு கீழே என்ன இருக்குதா, அமர்ந்த நீரட்டை இருக்கிறார். நமக்கு மேல அவருடைய அபிஷேகம், தலையை நினைவான அபிஷேகம். எனக்கு முன்பாக சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி, நமக்கு பெரிய இருந்திருக்கு. பின்னால என்ன இருக்குதா, ஜீவன் நன்மை நம்ம என்ன செய்வோம், சுற்றிலும் 4 பக்கமும் கிருபை நம்ம என்ன செஞ்சிருக்கு, சோர்ந்து போயே இருக்கட்டும். அந்த வருஷம் கத்த நிச்சயமா என்ன செய்வார், நன்மையும் ஜீவன் நம்மை தொடரும்படியான ஒரு பெரிய கிருபையை ஸ்நாக்கிட்டாங்க. நமக்கு என்ன செய்வாங்க, முதலாவது நம்ம என்ன செய்யற, பாவத்தை மேற்கொள்கிற ஆண்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானித்து அதன் பலன் கொண்டு அவருக்கான நித்திய மகிமையாய் சாட்சியத்துக்காக அவங்க என்ன செய்வாங்க, பலன் தருவாங்க. ஹல்லேலூயா. 2வது சொல்லப்பட்டிருக்கு, நான் அதை சுற்றிலும் அக்கினி மதில். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடக்கும் போது ஆண்டவர் இந்த தண்ணீரை என்ன செஞ்சாரு, உலர்ந்து போர் பண்ண மாத்திரமல்ல அது மதில் போல என்ன செஞ்சது. யாத்திரம் 15 7 சொல்லப்பட்டிருக்கு, அது உறைந்து போயின்னு சொல்லப்பட்டது. ஐஸ் கட்டியா என்ன செய்யப்பட்டது. அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அக்கினி எப்படி இருக்குதா, நம்மளுக்கு மதில் என்று சொன்னா சுவரை போல் நம்ம சுற்றி என்ன செய்து ஒருத்தரும் நம்ம என்ன செய்ய முடியாது. அதே சகரியால வாசிக்கிறோம், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். எல்லா ஒரு பிரச்சனை வந்தாலும் அவனை தொட்டுட்டா நம்ம என்ன செய்யும். அநேக நேரங்கள்ல நம்ம வருகிற பிரச்சனைகள் பாதுகாப்பு நம்மளை கைவிட்டாரோ, நம்மளை நினைக்காமல் போனாலும் நம்ம நினைக்கிறோம். நமக்கு வருகிற பிரச்சனையை நம்மளால தாங்க முடியல. அதற்கு முன்பாக யாரை தொட்டுட்டா வருமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொட்டுட்டா என்ன செய்யும். வந்திருக்க நம்ம யாரும் கலங்காது ஆண்ட மக்கள் நம்மோட கூட இருந்து சுற்றிலும் ஒரு அக்கினி பதிலா இருந்து வேலி அடைத்து நம்முடைய பிரச்சனை அவருடைய பிரச்சனையாக நினைத்து என்ன செய்வாரு, வேலி அடைத்து அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். தானியேல் 3-ம் அதிகாரம் 25-வது வசனத்துல வாசிக்கிறபடி சாத்ராக் மேஷாக்
ஆக்சுவலா இந்த பேர் வந்து அவங்களுக்கு பாபிலோனிய பேர். உண்மையான பேர் என்ன? அனனியா, அசரியா, மிஷாவேல். இந்த 3 பேரை என்ன செய்யறாங்க? அக்கினி ஜுவாலையில என்ன செய்யறாங்க? போடுறாங்க. கைகளால் கட்டி போடுறாங்க. 3:15 வாசிங்க. தானியேல் 3:15. இப்போதும் எக்காலம் எத்தர வீணை சுரண்டலும் அப்போது முதலான சகல சீத வாசியங்களின் இந்த கேட்கும்போது தாளவென்று நான் பண்ணிவிட்டதை மனித கொள்ள ஆயத்தமாக இருந்தார். மனித கொள்ளாதிருக்கிறாய் அந்நேரமே உயிர சுவை கணித்து இடத்துல பாத்தீங்கன்னா சட்டம் பயங்கரமா இருக்கும். சட்டம் கேட்டோடனே என்ன செய்யணும்? பல வீர வாக்கியை வாசிக்கும்போது அந்த பொச்சிலையை என்ன செய்யணும்? நம்ம மனநாட்டி உங்களை அக்கினி சூழலை போடப்படன்னு சொல்லி நம்ம மாற்றம் சொல்லுங்க. அது இருக்கிறதுக்கு எத்தனை மடங்கு சூடாக்கிறாங்க? 7 மடங்கு சூடாக்கி உள்ள போட்டாங்க. போட்டவங்க தான் என்ன செஞ்சாங்க? இறந்து போனாங்க. ஆனா அந்த பிரதான கிருபையினால 3 பேர் தான் உள்ளத்துக்கு 4வது நாளாக ஏற்று அக்கினியை மதலாய் நம்மளை பாதுகாத்து விடுதலையாக்கிற தேவனா இருக்கிற அவங்க எப்படி போட்டாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கட்டி தான் என்ன செஞ்சாங்க? உள்ள தூக்கி என்ன செஞ்சாங்க? போட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த நெருப்பு அவங்களுடைய கையில அறுத்துச்சா என்ன செய்யல? அவங்க ஒண்ணுமே என்ன செய்யல? அவங்க சேதப்படுத்தல. அந்த இடத்துல போடப்பட்ட அக்கினி உங்க மேல என்ன செய்யல? மனம் செய்யாமலும் அந்த அக்கினியின் மனம் கூட உங்களுக்கு என்ன செய்யுது? வீசாமல் இருந்ததுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல 2 காலத்துல 7 அன்று பாத்தீங்கன்னா எலியாவை சுற்றி அந்த பெரிய சேனை என்னது